तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் கிரகநிலையை பற்றி நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குதுங்க. இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி புதன் கிரகங்களோடு சூரியன் சேர உள்ளது. அதோடு சூரியன் பிரகாசத்தால் சனி அஸ்தமனம் ஆக உள்ளார். சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களுடன் சேர்றதுனால உருவாகும் யோகமும் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாக அல்லது கடினமான பலனை தரக்கூடியதாக அமையலாம். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு மாசி மாத ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உதவும் குணத்தால் மற்றவங்களை மனதில் இடம் பிடிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, மாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த மாதம் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் தானாக நடைபெறும். தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. சர்ப்ப கிரக வழிபாடு மகிழ்ச்சியை வழங்கும். சூரியன் சனி சேர்க்கை அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்படும். அதாவது பிதுர் ராஜ்ஜித சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். பலமுறை பாகப் பிரிவினைகளுக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்பொழுது மாறும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒத்து வருவாங்க. நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்களில் வாங்கி அதில் பயணிக்க வேண்டுமென்ற எண்ணம் நிறைவேறும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலையை அளிக்கலாம். செவ்வாய் வகர நிவர்த்தி அதை பற்றி பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வகர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம்பெறும் இந்த நேரம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். மன தெளிவோடு முடிவெடுப்பீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்ற கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. மீனம் மற்றும் புதன் சஞ்சாரம். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் அவ்வளவுக்கு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவு உண்டு. உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம். குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீங்க. புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு குறையும். எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறத நீங்கள் தவிர்க்கணும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். மாணவ மணிகளுக்கு மறதிகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இந்த மாதம் பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 16, 17, 28, மார்ச் 2, 3, 4, 5, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு. குரு சுக்கிர பரிவர்த்தனை அதை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவரோடு பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க. புதிய ஆபரணங்களை வாங்கும் யோகமும் உண்டு. உத்தியோகத்தில் உடன் பணிபுரியவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலப்போகுது. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திக்க போகிறீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் விருப்பம் போல் நடைபெற போகுது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேணாம்.